ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா சுகி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு புதுவிதமான ரெசிபி. அதாவது கோதுமையை வச்சு பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் ஆயிடுச்சுங்க, நம்ம கடையில் போயிட்டு நிறைய பொருளாக வாங்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்கட் செஞ்சு தரலாம். ஸோ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதே கப்பால் அரை கப்பு சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை அண்ட் கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, 1 தேக்கரண்டி ஏலக்காய் பொடி. இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சர்க்கரையை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இந்த சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுண்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்காக, அந்த உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு திட்டத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பிறகு லைட்டாக அது மேலே நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டாக பிரிச்சுண்டு நம்ம வச்சு நம்ம சப்பாத்திலாம் எப்படி உருட்டுவோமோ அந்த மாரி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த திக்னஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது ஈவனாக ஒரே சைஸில் வரன்றதுக்காக ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை மறுபடியும் நம்ம உருண்டை பிடிச்சி இதே மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருங்க. தவா வச்சுட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மை வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த திட்டத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப செவந்துட்டா ரொம்ப கருகி போன மாரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு ஹார்டான மாரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.